ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். OnePlus இப்போ ரீசெண்டாக தான் அண்டர் 25K பட்ஜெட்டில் OnePlus Nord CE 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் OnePlus கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடுத்தபடியாக இதை விட இன்னுமே கம்மியான பட்ஜெட்டுக்கு 15,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டில் OnePlus ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அதிகமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த நியூஸ் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. OnePlus உடைய சிஇஓவே OnePlus Nord N200 5G அப்படின்ற நேமில் ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த OnePlus Nord N200 5Gல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத டிப்ஸ்டர் லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி லீக் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய OnePlus 15,000 பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி OnePlus பிராண்ட் அப்படின்னாலே இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த பிராண்ட் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 15,000 பட்ஜெட்லலாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இவங்கலாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு தான் கரெக்ட், ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நான் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் நாம இந்த OnePlus Nord N200 5G ஸ்மார்ட் ஃபோன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல பார்க்கும்போது OnePlus ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல சூப்பர் AMOLED டிஸ்பிளே எப்பவுமே இருக்கும். அந்த வகையில் இந்த OnePlus Nord N200 5G ஸ்மார்ட் ஃபோன்லயுமே சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட அஃபோர்டபுள் பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வருவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் 6.49 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுக்க போறாங்க. அதோட 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அடுத்ததா பேட்டரி கெபாசிட்டிக்கு போனோம்னா பேட்டரி கெபாசிட்டியுமே எப்பவுமே OnePlus ஸ்மார்ட் ஃபோன் அப்படினாலே 4200 இல்லனா 4500 இந்த லெவல்ல தான் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்றது இருக்கும். பட் OnePlus ஃபர்ஸ்ட் டைமா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வரதுனால மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயுமே 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் அதோட அதை சார்ஜ் பண்றதுக்காக 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த பேட்டரி கெபாசிட்டி அப்படின்றது OnePlus இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுக்க போறாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்ததா இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ண போற ப்ராசஸருமே ஒரு புது ப்ராசஸரை யூஸ் பண்ண போறாங்க. Snapdragon இப்போ ரீசெண்டா அஃபோர்டபுள் 5G சிப்செட்டா லான்ச் பண்ண Snapdragon 480 5G அப்படின்ற இந்த ஒரு புது 5G சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த Snapdragon 480 5G சிப்செட்டை பத்தி சொல்லணும்னா இந்த சிப்செட் லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸுக்காக Snapdragon கிட்ட இருந்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் தான். அண்ட் அதே மாதிரி இந்த சிப்செட்டுக்கு இவங்க Snapdragon 480 அப்படின்ற நேம் வச்சிருக்கிறதுனால இது 400 சீரிஸ்க்கான சிப்செட்டா Snapdragon 450 அண்ட் Snapdragon 460க்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சிப்செட் கொடுக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஸ்மார்ட் போனுக்கு Snapdragon 480 அப்படின்ற 400 சீரிஸ்க்கான நேம் கொடுத்திருந்தாலுமே இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் Snapdragon 720Gக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த சிப்செட்ல CPU Cryo 460 அப்படின்ற ஒரு CPU கொடுத்திருக்காங்க. Cortex A76 A55 கான கோரோட 2.0 GHz கான ஒரு மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட இந்த GPU கொடுத்திருக்காங்க. அதனால உங்களால ஒரு நல்ல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 720Gக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட்ல இருந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கேமிங் பெர்ஃபார்மன்ஸையுமே உங்களுக்கு பெட்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிப்செட்ல Snapdragon 750Gல யூஸ் பண்ணியிருந்த அந்த Adreno 619 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு Snapdragon 720Gயை விடவுமே இன்னும் பெட்டரான ஒரு கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த Snapdragon 480G சிப்செட்ல கிடைக்கும். அந்த வகையில கண்டிப்பா இந்த 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த சிப்செட்டோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனா இந்த OnePlus Nord N200 அப்படின்ற ஸ்மார்ட் போன் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததாக கேமராவுக்கு வந்தோம்னா OnePlus பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பார்த்தோம்னா மேக்ஸிமம் 48 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் அவங்களுடைய ரியல் செட் கேமராவில் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 15,000 பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ண போகிற இந்த OnePlus Nord N200 5Gல என்ன 64 மெகா பிக்சலுக்கான கேமராவை கொடுப்பாங்க. எப்படியும் அதை விட கம்மியான மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க டிப்ஸ்டர் லீக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ரியல் செட் கேமரா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடவே 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ்
கேமராவோட ரியல் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட இந்த OnePlus Nord N200 5G ஸ்மார்ட் போனை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் டிப்ஸ்டர் இப்போதைக்கு லீக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் ஓகே 16 மெகா பிக்சல் கேமரா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமரா தான். பட் ரியல் சைட் கேமரா 13 மெகா பிக்சல் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே நமக்கு 48 மெகா பிக்சல் 64 மெகா பிக்சல் 108 மெகா பிக்சல் கேமரான்னு ஒரு அட்ராக்டிவான கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 13 மெகா பிக்சல் கேமராவோட OnePlus இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு எடுபடுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த OnePlus Nord N200 5G ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்படியும் இந்தியாவில் கொண்டு வர மாட்டாங்க. குளோபலி யூஎஸ்ல தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க. அங்கே லான்ச் ஆகும்போது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஸ்பெக்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சேஞ்ச் ஆகும்போது இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ரியல் சைட் கேமரால 48 மெகா பிக்சல் கேமராவோட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. பட் இது எல்லாமே அசம்ஷன் தான். மற்றபடி அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்றது லான்ச் ஆகும்போது தான் நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் அதே மாதிரி OnePlus ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணக்கூடியவங்கள நிறைய பேர் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓஎஸ் அந்த ஆக்சிஜன் ஓஎஸ்க்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஆக்சிஜன் ஓஎஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 பிரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்க்குமே கிடைக்கும். அந்த வகையில் Android 11 ஆக்சிஜன் ஓஎஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃபைனலி பிரைசிங்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்பெக்ஸுக்கு என்ன பிரைசிங் கொடுப்பாங்க அப்படின்றதையுமே டிப்ஸ்டர் லீக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் யூஎஸ்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 18,000 அப்படின்ற இந்தியன் மணிக்கு இந்த ஸ்மார்ட் போன் அங்க லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் அவங்க இப்போதைக்கு லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்தியன் லான்ச்சை பத்தின எந்த ஒரு நியூஸுமே இப்போதைக்கு ஆன்லைன்ல இல்ல. OnePlus உடைய சிஇஓவும் இந்த ஸ்மார்ட் போனை நாங்க ஃபர்ஸ்ட் குளோபலி யூஎஸ்ல தான் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் போன் யூஎஸ்ல லான்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில் லான்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பத்தின எந்த ஒரு நியூஸும் இப்போதைக்கு ஆன்லைன்ல இல்ல. பட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆச்சு இதே ஸ்பெக்ஸோட லான்ச் ஆச்சு அப்படின்னா 15,000 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போதைக்கு டெக் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்மார்ட் போனை பத்தின எக்ஸ்பெக்டேஷனா இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த OnePlus Nord N200 5G ஸ்மார்ட் போனை பத்தி ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸை பத்தியும் இந்த பிரைசிங்கை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் குளோபலி யூஎஸ்ல லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் போனை மிட் ரேஞ்ச் பிரைஸ் செக்மெண்ட்ல கொண்டு வருவாங்களா இல்ல இந்தியாவில் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல OnePlus எந்த ஸ்மார்ட் போனுமே கொண்டு வராம அகைன் இப்ப லான்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ஸ் மட்டுமே லான்ச் பண்ணுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் அதே மாதிரி OnePlus இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணணுமா இல்ல வேணாமா அதையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.